ஹலோ மக்களே, கார்த்தி தீபா செம இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு. நம்ம கார்த்தியை ரொம்ப நாளுக்கு அப்புறமா செம மாசா காட்டியிருக்காங்க. பரமேஸ்வரி பாட்டியம் கோவில் அந்த 2 ஆட்கள் இருக்காங்கன்னு சொல்லவும் நம்ம கார்த்தி அந்த இடத்துக்கே சீக்கிரமா போறாங்க. இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா சிவனாண்டியம் முத்துவேலையும் நம்ம சாமுண்டேஸ்வரி இருக்க வீட்டுக்கு முன்னாடியே வந்து இனிமே இந்த வீடு எங்களுக்கு தான் சொந்தம், உங்களுக்கு கொடுத்த டைம் முடிஞ்சு போச்சு, இனி நாங்க தான் இந்த வீட்டோட ராஜா மாதிரி முத்துவேல சிவனாண்டிய பேசிட்டு இருக்காங்க. நம்ம சாமுண்டேஸ்வரியும் பயங்கரமா வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க. என்னோட முட்டாள்தனத்தினால தானே நீங்க எல்லாரும் என் கூட சேர்ந்து வெளியில வர மாதிரி ஆயிட்டே அப்படின்னு சொல்லி நம்ம ரோகிணி ரேவதி கிட்ட சொல்லவும் ராஜராஜனும் நீ எதுக்குமே வருத்தப்படாத ஈஸ்வரி, கண்டிப்பா கடவுள் நமக்கு கருணையா இருப்பாங்கன்னு சொல்றாங்க. இந்திரா சிவனாண்டி எல்லாரும் வீடு நமக்கு கிடைச்சிட்டுன்னு சந்தோஷமா இருக்கும்போது கரெக்டா நம்ம கார்த்தி செம மாசம் அந்த இடத்துல அந்த 2 ஆட்களை கூட்டிட்டு வராங்க. அவங்கள பார்த்த உடனே சிவனாண்டிக்கு அப்படியே வேர்த்து கொட்டுது. ஒரு வழியாட்டு நம்ம கார்த்தி அவங்க அத்தை சாமுண்டேஸ்வரிக்கு அந்த வீட்டை மீட்டு கொடுத்துட்டாங்கன்னு சொல்லலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். நம்ம சாமுண்டீஸ்வரி பயங்கர வருத்தத்துல இருக்காங்க. என்னடா நம்ம இந்த மாதிரி ஒரு வேலை செய்துட்டோமே, நம்ம வீடும் கைவிட்டு போயிடுமா, குறைவான டைம் தானே இருக்கு, இப்ப என்ன பண்றதுன்னே புரியலேன்னு சொல்லிட்டு கார்த்திகிட்டயும் அப்படியே புலம்ப ஆரம்பிக்கிறாங்க. கார்த்தியும் சரி அத்தை நீங்க எதுவுமே வருத்தப்படாதுங்க, நடந்தது நடந்துட்டு இனி உள்ள வேலைகளை நம்ம பார்ப்போம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. அதே சமயத்துல காளியம்மோட வீட்லயே அந்த 2 ஆட்கள்லயே இப்ப என்ன பண்றதுன்னு யோசிக்கும் போது பரமேஸ்வரி பாட்டியை நம்ம கார்த்திகிட்ட ஃபோன் பண்ணி, எப்பா நான் கோவில் பக்கமா வந்தேன், அங்க என்னடானா ஏதோ சந்தேகத்துக்கு மாதிரி ஒருத்தங்க வந்து சாப்பாடு அந்த கோவில் சுவர்ல அப்படியே தூக்கி கொடுத்துட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. சரி அப்படி கோவிலுக்குள்ள என்னதான் நடக்குதுன்னு போய் பார்த்தா அங்க என்னடானா 2 ஆட்கள் இருந்தாங்கன்னு சொல்லிடுறாங்க. நம்ம கார்த்தி அப்ப கண்டிப்பா அந்த 2 ஆட்கள் இவங்கள தான் இருக்கும்னு நினைச்சு அந்த இடத்துக்கே போயிடுறாங்க. நம்ம கார்த்தி செம மாசம் வந்து அந்த ஆட்களை பிடிச்சிட்டாங்கன்னே சொல்லலாம். இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா சிவனாண்டி காளியம்மா சந்திரா எல்லாரும் பயங்கர சந்தோஷத்துல இருக்காங்க. இது வரைக்கும் நம்ம போட்ட பிளான் எல்லாமே சொதப்பலா தான் முடிஞ்சுது. இப்ப கண்டிப்பா இது சொதப்பல் ஆக சான்ஸே இல்லை. அந்த 2 ஆட்களை கார்த்தி எப்படியும் கண்டுபிடிக்க முடியாது. அந்த டைம்ல கரெக்டா சாமுண்டேஸ்வரோட வீட்டுக்கு அதிகாரிகளை கூட்டிட்டு போய் நம்ம அந்த வீட்டை அபகரிச்சலான்னு சொல்லிட்டு சிவனாண்டியும் முத்துவேலியும் அதிகாரிகள் எல்லாத்தையும் கூட்டிட்டு அந்த இடத்துக்கே வராங்க. நம்ம சாமுண்டேஸ்வரிக்கு பயங்கர டென்ஷனாவே இருந்துட்டு இருக்கு. அந்த டைம் வேற ஆகிட்டே எப்படியோ சிவனாண்டி இப்ப வந்துருவானோ அப்படின்னு நினைச்சிட்டே இருக்காங்க. அப்படி இருக்கும்போதே வெளியில ஒரு சத்தம் கேட்குது. என்னடா இங்க சவுண்டா இருக்கு அப்படின்னு வந்து பாக்குறாங்க ராஜராஜன். அங்க பாத்தீங்கன்னா முத்துவேலும் சிவனாண்டியும், என்ன சாமுண்டேஸ்வரி நீ என்ன இந்த வீட்டை விட்டு கிளம்பலையா, அதான் இது எங்க வீடுன்னு ஆயிட்டுல, அதுக்கப்புறமா எதுக்கு நீ என்ன இங்கே நின்றுட்டு இருக்க அப்படின்னு சொல்லி திட்ட ஆரம்பிக்கிறாங்க. இதை கேட்ட சாமுண்டேஸ்வரி, என்னடா நம்ம எதிர்த்து நின்னாலே அந்த இடத்துல நிக்காம போகக்கூடிய இந்த சிவனாண்டி முத்துவேலெல்லாம் இந்த மாதிரி நம்ம கிட்ட பேச மாதிரி ஆயிட்டேன்னு சொல்லிட்டு நம்ம சாமுண்டேஸ்வரி பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு அந்த இடத்துல என்ன சொல்றதுன்னே தெரியல. இங்க கிட்ட இருந்து இந்த வீட்டை ஏமாத்தி வாங்கிட்டு இப்படி எல்லாம் பேசாதுங்கன்னு சொல்லிட்டு நம்ம ராஜராஜனும் சொல்றாங்க. அதே சமயத்துல அந்த அதிகாரிகள்ட்டையும் நம்ம சாமுண்டேஸ்வரி இவங்க எல்லாமே ஃப்ராடு வேலை செய்துதான் இந்த வீட்டை எழுதுனாங்க, நான் என்னோட வீட்டை விட்டு கொடுக்கதாட்டு நான் எந்த இடத்துலயுமே சைன் போடல, 2 பேர் வந்து என்கிட்ட பெண்கள் முன்னேற்றத்துக்காண்டி கொஞ்சம் இடம் தேவைப்படுதுன்னு கேட்டாங்க, அவங்களுக்கு மட்டும் தான் நான் சைன் போட்டு கொடுத்தேன், இப்படி ஒரு சம்பவம் எல்லாம் நடக்கும் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படின்னு அந்த அதிகாரிகள்கிட்ட நடந்தது எல்லாத்தையுமே நம்ம சாமுண்டேஸ்வரி சொல்றாங்க. என்னதான் சாமுண்டேஸ்வரி சொன்னாலும் அந்த அதிகாரிகள் கேட்குற மாதிரியே இல்லை. நம்ம சாமுண்டேஸ்வரி எங்க ராஜா மாப்பிள்ளையை காணலையே அப்படின்னு தேடவும் ராஜராஜனும் மாப்பிள்ளை எப்படி இருந்தாலும் கடைசி நேரத்துல வந்து எல்லா உண்மையும் நிரூபிப்பாங்கன்னு நம்ம சாமுண்டேஸ்வரிக்கு நம்பிக்கை கொடுக்குறாங்க. சந்திராவுக்கும் ரொம்பவே சந்தோஷம் ஆயிடுது. நம்ம நினைச்ச மாதிரியே அக்கா இந்த வீட்டை விட்டு வெளியில போயிருவா, இத்தனை நாளாட்டு நம்ம பட்ட கஷ்டம் எல்லாத்துக்குமே பலன் கிடைக்க போகுது, என்னையா இந்த மாதிரிலாம் செய்தாக்கா இனிமே நானும் சிவனாண்டியை தான் இந்த வீட்டில் இருக்க போறேன்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. அதே சமயத்தில் சிவனாண்டியும் முத்துவேலும் எவ்வளோ தைரியம் இருந்தா இந்த வீட்டில் என்னை வீட்டு வேலையெல்லாம் செய்த வச்சிருப்பீங்க, இப்போ பார்த்தியா நிலைமை அப்படியே மாறிட்டு இனிமே இந்த வீடு உன்னோடது கிடையாது எங்களோடது, நாங்கள் சொல்கிறபடி தான் நீ நடக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டோன்னே சாமுண்டேஸ்வரி பயங்கரமா ஃபீல் பண்றாங்க. நீ இப்ப ஜெயிச்சிட்டேன்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படாத, என்னைக்கா இருந்தாலும் நியாயம் தோக்கவே செய்யாது, கடவுள்னு ஒருத்தங்க பார்த்துட்டே இருக்காங்க, இதுக்கெல்லாம் எல்லாத்துக்கும் சேர்த்து வச்ச மாதிரி உனக்கு ஏதாவது பெருசா ஒரு ஆப்பு வைப்பேன் பாருங்கிற மாதிரி நம்ம சாமுண்டேஸ்வரி பேசுறாங்க. சிவனாண்டி முத்துவேலை இவ்வளோ நடந்த அப்புறமா உனக்கு இன்னும் புரியலைல்ல, இப்பவும் நீ எங்களை எதிர்த்த மாதிரி தானே பேசிட்டு இருக்க,
அதான் இனிமே இது எங்க வீடுன்னு ஆயாச்சுல. அதுக்கப்புறமா எதுக்கு இன்னும் இங்க நின்னுட்டு இருக்க? பேசாம உன்னோட திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு வெளியில போ அப்படிங்கிற மாரி பேசுறாங்க. சாமுண்டேஸ்வரி என்ன பண்றதுன்னு புரியாம அப்படியே இருந்துட்டு இருக்கும்போது, இதுக்கு மேல இங்க நின்னுட்டே இருந்தா அவமானப்பட்டுட்டே இருக்கணும்னு யோசிக்கிறாங்க. அந்த அதிகாரிகளும் உங்களுக்கு குடுத்த டைம் முடிஞ்சு போச்சு. இதுக்கு மேல இங்க நின்னுட்டு இருக்காதுங்க அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டேஸ்வரிய அப்படியே தொரத்த ஆரம்பிக்கிறாங்க. சாமுண்டேஸ்வரியும் நம்ம இவ்வளோ ஆசையா கெட்டுன வீடு இப்படி கைவிட்டு போக போகுதுன்னு சொல்லிட்டு வெளியில வந்து சரியா ஃபீல் பண்ணிட்டே இருக்காங்க. அந்த சீன்லாம் பார்க்கும்போது செம எமோஷனலா இருந்துச்சு. ராஜராஜனும் ஈஸ்வரி நீ எதுக்குமே கவலைப்படாத. கண்டிப்பா நியாயம் நல்லபடியா நிரூபிக்கப்படும். நீ எதுக்கும் வருத்தப்படாத ஈஸ்வரி. இந்த சிவனாண்டி எல்லாரையும் எதிர்த்து நம்ம மாப்பிள்ளை எப்படி இருந்தாலும் உண்மையை கண்டுபிடிச்சு தருவாங்கன்னு சொல்லிட்டு நம்பிக்கை கொடுத்துட்டே இருக்காங்க. நம்ம ரேவதி, ரோகிணி, மயில் வாகனம் எல்லாருமே பயங்கரமா ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ரோகிணி, ரேவதியும் என்னம்மா நீ எதுவுமே யோசிக்காத, ஒன்றும் இல்லை, நீ கவலைப்படாதுங்கம்மா, எப்படி இருந்தாலும் உண்மை கண்டுபிடிக்கப்படும்னு சொல்றாங்க. அதே சமயத்துல சந்திராவுக்கு மனசுக்குள்ள பயங்கர சந்தோஷமா இருக்கு. நம்ம நினைச்ச மாதிரியே நடக்க போகுது, இனி இந்த வீடு நமக்கு தான் சொல்லிட்டு சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. ஆனா அதை வெளியில காட்டாம நம்ம சாமுண்டேஸ்வர் கிட்ட வந்து அக்கா நீ எதுக்கும் வருத்தப்படாத, எல்லாமே சரியாயிடும், நீ எதுவுமே கவலைப்படாதங்கிற மாதிரி அவங்க மனசை தேத்துற மாதிரி சொல்லிட்டே இருக்காங்க. சாமுண்டேஸ்வரர் ரொம்பவே வருத்தப்பட்டுட்டு இருக்கும்போது அப்படியே கேட்டுக்கு வெளியில வந்து அப்படியே அந்த கதவையும் பூட்ட ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த அதிகாரிகளும் இதுக்கு மேல நீங்க இங்க நிக்க முடியாது, இந்த வீட்டை விட்டு வெளியில போங்கன்னு சொல்லவும் சாமுண்டேஸ்வரி நம்ம ரோகிணி, ரேவதி எல்லாரையும் பார்த்து எல்லாரும் என்னை மன்னிச்சிடுங்க, என்னோட முட்டாள்தனத்தினால நீங்க எல்லாருமே இந்த மாதிரி வீதியில வர வேண்டிய நிலைமை ஆயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்றாங்க. நம்ம ராஜராஜனும் ஈஸ்வரி நீ எதுக்கும் வருத்தப்படாத, கண்டிப்பா கடவுள் கைவிட மாட்டாருன்னு சொல்லவும் கரெக்டாட்டு நம்ம கார்த்தி செம மாசா ஜீப்ல வந்து இறங்குறாங்க. அதே சமயத்துல அந்த 2 ஆட்களும் இருக்காங்க. அந்த 2 ஆட்களை பார்த்த உடனே சிவனாண்டிக்கும் சந்திராவுக்கும் அப்படியே வேர்த்து கொட்டுது. என்னடா கடைசி நேரத்துல இந்த கார்த்தி வந்து எல்லாத்தையும் சொதப்பிடுவானோ, இவன் எப்படி இந்த 2 ஆட்களையும் கண்டுபிடிச்சான்னு சொல்லிட்டு முத்துவேலும் சிவனாண்டியும் அப்படியே குழம்பி போயிடுறாங்க. அந்த 2 ஆட்களை பார்த்த உடனே தான் நம்ம சாமுண்டேஸ்வரிக்கு கொஞ்சம் நிம்மதியாச்சு. மாப்பிள்ளை நல்லபடியாட்டு இவங்களை கூட்டிட்டு வந்துட்டாங்களேன்னு நினைக்கிறாங்க. நம்ம கார்த்தியும் அந்த அதிகாரிகள்கிட்ட வந்து எல்லாத்துக்கும் காரணம் இந்த ஃப்ராடு பசங்க தான், இவங்களை நல்லபடியாக விசாரிங்கன்னு சொல்கிறாங்க. அந்த அதிகாரிகளும் என்னாச்சு அப்படின்னு கேட்கவும் எங்க அத்தைக்கிட்டேருந்து இந்த 2 ஃப்ராட் ஆட்கள் தான் சைன் வாங்கிட்டு போனாங்க. அது மட்டும் இல்லாம பெண்கள் நலத்திட்டத்துக்காண்டி தான் இடம் கேட்குறோம்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போனாங்க. எல்லாத்துக்கும் சாட்சி இருக்கிற மாதிரி அந்த 2 ஆட்களை போட்டு விசாரிக்க சொல்றாங்க. அந்த 2 ஆட்களும் அப்படியே எல்லா உண்மையிலும் சொல்லிட்டாங்க. இதை கேட்ட அதிகாரிகளும் அப்ப இவ்வளவு ஃப்ராடு வேலையெல்லாம் நடந்திருக்கே, எல்லாத்துக்கும் காரணம் யாருன்னு கேட்கும்போது சிவனாண்டின்னு தெரிய வருது. அப்ப சிவனாண்டியை இனிமே சும்மா விடக்கூடாது, இவன் தான் எல்லாத்துக்கும் காரணம், பேசாம எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணி தள்ளுங்கன்னு நம்ம கார்த்தி செம மாஸ் காட்டுறாங்கன்னு சொல்லலாம். அதே சமயத்துல நம்ம சாமுண்டேஸ்வரியும் கார்த்தியை பார்த்து நீங்க இல்லைன்னா இந்த வீடு இப்ப இல்ல மாப்பிள்ள, ரொம்பவே நன்றிங்கிற மாதிரி சொல்றாங்க. அந்த சீன் எல்லாமே செமையாவே இருந்துச்சு.